வணக்கம் நேர்களே, இது ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், சிம்பு ஃபேன்ஸ்க்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். அது என்னன்றது எல்லாருமே கணிச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆட்டோவில் ஒரு டிரைவர் சொல்லுவார் பாருங்க, நாம தான் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்லலாம், நம்ம தான் இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. படம் முடிஞ்சு போச்சு, படம் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து ட்ரைலர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் 100% படம் ரிலீஸ் ஆகுது. தரமான சம்பவம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்புக்கு ஏன் இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க, என்னென்ன பிரச்சனை, அவர் மனது என்னென்ன ஃபீலிங்ஸ் ஆச்சு, என்னென்ன பிரச்சனை, சம்பவம், ஏகப்பட்ட குளறுபடிகள் தாண்டி ஒரு ஹீரோவா வந்து நிற்கிறானா அது நம்ம எஸ்டிஆர் தான். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அப்படின்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு நடிகர் வந்து வராரு, நடிக்கிறாரு. காதல் எழுதலை படம், தம்மு, குத்து அப்படின்னு நடிக்கிறாரு. அந்த நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகுது, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. இருந்தாலும் அதை தாண்டி ரசிகர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ட் பண்ணுறாரு. 2வது படத்துலேயே ஒரு ஹீரோக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேனரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு ரசிகர் மன்றம் திறக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சிம்பு தான் முக்கிய காரணம். அவருடைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டைலு, இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்க, அதாவது என்ன தான் பில்டப் கொடுத்தாலும் அதை ரசிகர்கள் வந்து கவரும் வகையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த தம் படம் எடுத்துக்கோங்க, கோவிலில் பார்த்தீங்கன்னா சிம்பு டோட்டலாக வந்து வேறு. எல்லாருமே என்ன சொன்னாங்க, எனக்கு இந்த சிம்பு எனக்கு பிடிக்கலங்க. இன்னொரு சிலர் என்ன சொன்னாங்க, எனக்கு இந்த சிம்பு தான் பிடிச்சிருக்கு. இல்லை எனக்கு வந்து அந்தமாதிரி கை காட்டுறது, இந்த மாதிரி பில்டப் கொடுக்குற சிம்பு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கூட வந்து அந்தமாரி தான் பிடிச்சி. கோவில் வந்து ஃபஸ்ட்டு டைமில் வந்து எனக்கு பிடிக்கல, என்னடா அது இப்படி மாறிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. நானும் அப்படி தான் சொன்னேன். ஆனால் படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் மன்மதன் டைரக்ஷனுக்கு வந்துட்டார். என்னடா எனக்கு வந்து நடிக்க மட்டும் தான் தெரியும் நினச்சிங்களா, எனக்கு டைரக்ஷனும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் சூப்பர்வைசராக வந்தார். டைரக்ஷன்றது வேற ஒருத்தர் பேர் போட்டு நாங்கள் பண்ணியிருந்தாங்க, ராஜு முருகன் சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து சிம்பு தான் வந்து டைரக்ஷன் ஃபுல்லாக பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு படம். இருந்தாலும் அது பயங்கரம் பிரம்மாண்ட ஹிட் ஆயிடுச்சு மன்மதன். அதுக்கப்புறம் வல்லவன் வந்துச்சு. வல்லவன் படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடங்குச்சு. அதாவது நயன்தாரான்றவங்க லவ் பண்ணுறாரு சிம்பு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரச்சனை ஆகுது, இடைவெளி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவர் டோட்டலாக வந்து வரதில்லை. ஸோ ஷூட்டிங்க்கு வரதில்லை. ஏன்னா பர்சனல் ப்ராப்ளம் நம்மளுக்கே வந்தாலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால வரதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. இல்லை இவர் சரி கிடையாது, இவர் வந்து வரவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் தாண்டி ஒரு 1.5 வருஷம் கேப் கொடுத்து காளைன்ற படம் வருது. அந்த காளை படம் சரியாக போல. இருந்தாலும் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டம் அந்த போல் படங்கள்லாம் வந்துச்சு. தொட்டி ஜெயா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு முன்னாடி வந்தா ராஜாவாக தான் வருவேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. அதாவது படம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஆள் பார்க்குறதுக்கு பிரபு மாதிரியே இருக்காரு. அவுட் ஆஃப் எல்லாம் வேஸ்ட்டுங்க. சிம்பு டான்ஸே ஆட முடியலங்க. பாருங்கள், வயிறு இவ்வளோ பெருசாகுது, மூஞ்சி இவ்வளோ பெருசாகுது, ஏகப்பட்ட விமர்சனம், சாதாரண விமர்சனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த AAA பிரச்சனைகள் வந்து அவர் ஷூட்டிங்கே வரல, என்ன கதையை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, பாத்ரூமுக்குள்ளே வந்து பேசினாரு, அப்படி பேசினார், இப்படி பேசுகிறான்னு ஏகப்பட்ட மீம்ஸ் சிம்பு வந்து அப்படியே கழுவி ஊற்றுனாங்க. அந்த பீப் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பீப் பாட்டு, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கிறதுக்கு வந்து போலீஸ் படையே போட்டாங்க, தனிப்படை போட்டு அமைச்சாங்க. அது என்ன பிரச்சனை பண்ணாருன்னு தெரியல. ஏன் சிம்புக்கு மட்டும் இப்படி வராங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் பார்த்தா முதல் ஆளாக வந்து ஒரு குரல் கொடுத்தவருன்னா எஸ்டிஆர் மட்டும் தான். அவர் தான் வந்து வெளியே நின்று பேசி எல்லாரும் வந்து வெளியே வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் மெரினா பீச்லாம் போயிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதுவும் பயங்கர ஒரு வைரல் ஆச்சு. சிம்புன்ற ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. படமே வரல, படமே வராது, வேஸ்ட், இவன் அவ்வளவுதான்டா, இவன் காலி, ரெட் கார்டு அப்படின்னு கொடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து கொடுத்தாலும் ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறான்னா அது எஸ்டிஆரால மட்டும்தான் முடியும் நான் சொல்லுவேன். நம்ம தலை இருக்காரு, தலை வந்து 2 வீலர் பைக் ஓட்டுவார், கார் ஓட்டுறாரு, அவருக்கு இன்ஜுரி ஆகும். ஏன்னா ரொம்ப அவர் பிடிக்கும்னால அவர் போறாரு, இன்ஜுரி ஆகுது. ஸோ அதனால் லேட் ஆகுது படம். பட் ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, படம் கொடுக்குறதுலே பிரச்சனை. சிம்பு ஐயா வேணாங்க, படம் வேண்டாம், நடிக்க மாட்டார், டைமுக்கு வர மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில மனுஷனா பிரச்சனை வரதான் செய்யும். இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதையும் தாண்டி வந்து நடிச்சு இந்த அளவுக்கு வராருன்னா சும்மா கிடையாது. ஸோ வந்து இதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு சும்மா வந்தாம்பாரு கெத்தா. அந்த என்ன சொல்றது, அதாவது 100 கிலோ வெயிட்லேருந்து இப்போ 65லேருந்து 70 கிலோ சும்மா அப்படியே அந்த ஹாலிவுட் ஹீரோ மாதிரி வந்து நிற்கிறாப்புல.
ஏய் வந்துட்டேன்டா இதுக்கப்புறம் வாங்கடா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாப்புல. அதெல்லாம் அல்டிமேட்ல. ஸோ STR 48 வரப்போகுது. இப்போ தக் லைஃப் முடிஞ்சு போச்சு. தக் லைஃப் படத்தில் யாரை நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கமலஹாசன், மணிரத்னம் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து ஒரு முயற்சி பண்ணி எடுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து ஒரு டீசர் ட்ரெய்லர் ஆச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக வந்துடும்ன்றது எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதே போல் STR 48 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. தேசிங்கு பெரியசாமி அவர்கள் வந்து படம் எடுக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் லிட்டரலாக கொஞ்சம் அப்படியே தள்ளி போயினுச்சு. வருமானா வந்துச்சு. எப்படி ஏன் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கரெக்டாக நல்லா வந்து பார்த்துட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்காவே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து வரும். ஸோ STR ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் இனிமேல் நம்ம தான் எவனுக்கும் போயிடுவோம். நம்ம தான் கன்ஃபார்மாக தலைவன் வரான், எல்லாரையும் ஓட விடுறான்.